ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் டிக்ஷனரி அப்படிங்கிற டேட்டா டைப்பை பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லிஸ்ட்டு பார்த்துருக்கோம், செட்டு பார்த்துருக்கோம். இந்த லிஸ்ட்டும் செட்டும் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் டியூப்பிளில் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு பார்க்குறோம். இந்த டிக்ஷனரியில் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னா கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் சிம்பிள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோன்னா, லிஸ்ட்டுக்கு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம், டியூப்புளுக்கு பராந்தசிஸ் யூஸ் பண்ணுறோம். செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் ஒரே மாதிரியான சிம்பிள், அந்த பிரேஸ் கர்லி பிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு செட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸு ஆர்டர்டாக இருக்கும். அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். இந்த செட்டும் டிக்ஷனரியும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது, டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்தா அலோவ் பண்ணாது, அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ டிக்ஷனரியில் நம்ம எலமெண்ட்ஸ் எப்படி கொடுக்க போகிறோன்னா கீ வேல்யூ பேராக கொடுக்க போகிறோம். நம்ம தான் கொடுத்து காமிக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நம்பர்னு ஒரு கீ கோலன் கொடுத்துட்டு அந்த நம்பர் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கீயும் வேல்யூவையும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு நடுவில் கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். கர்லி பிரேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செட்டு மாதிரியே கமா கொடுத்துட்டு அடுத்த கீயை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்புறம் கோலன் கொடுக்குறோம், கோலன் கொடுத்துட்டு வேல்யூ கொடுக்குறோம். கீ கோலன் வேல்யூ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கீ வேல்யூ பேராக கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக். என்னென்னு பார்த்திங்கன்னா, எப்போல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பேர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதாவது கீயும் வேல்யூவும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுக்கு நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி லிஸ்ட்டு, டியூப்புள், அதே மாதிரி செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸாக தான் கொடுக்க முடியும், எலமெண்ட்ஸாக கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் கீ வேல்யூ பேராக கொடுக்கறதுக்கு டிக்ஷனரியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்குன்னு டிக்ஷனரிக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, வேல்யூ கீஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது என்னென்ன கீஸ் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் தனியாக டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு. அது மாதிரி வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணோம்னா கீ வேல்யூ பாராக எத்தனை கீ வேல்யூ பார் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே எடுத்து அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணும். இதெல்லாம் இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பி நம்ம பார்த்துருப்போம். ஒரு லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்ட்டில் காப்பி பண்ணணும்னா காப்பி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுவும் இங்கேயும் யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரிலையும் காப்பி பண்ணிக்கலாம். ஒரு டிக்ஷனரியை இன்னொரு டிக்ஷனரி வேரியபிளில் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். கிளியர்னு ஒன்று பார்த்துருப்போம், அது வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சில இதெல்லாம் காமனாக நம்ம லிஸ்ட்லேயும் யூஸ் பண்ணுறதை இங்கே டிக்ஷனரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு சில எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண நினைக்கிறோம், இங்கேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. இப்போ லிஸ்ட்டில் எப்படி நம்ம எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம் அப் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, அதே எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் லிஸ்ட்லன்னு பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். இப்போ இது டியூப்பில் ஆட் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டில் பார்த்திங்கன்னா ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஆட் யூஸ் பண்ணி சிங்கிள் எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்டேட் யூஸ் பண்ணி குரூப் ஆஃப் ஒரு செட்டையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் நம்ம அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஒரு கீ வேல்யூ பேரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாகவே ஒரு அந்த டிக்ஷனரி நேம், இப்போ நான் ஸ்கூலுங்கிறது டிக்ஷனரி நேம்னு கொடுத்துருக்கேன், டிக்ஷனரிக்கு நேமாக ஸ்கூல்னு கொடுத்துருக்கேன். அப்போ டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கீயோட பேர், வெளியில் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கீஸ் இன் டிக்ஷனரியை நான் ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கூல் டாட் கீஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ என்னென்ன கீஸ் இருக்கோ எல்லாத்தையும், இப்போ எக்ஸாம் நம்பர், நேம், கிளாஸ், இதெல்லாம் கீஸ். அடுத்து நம்ம வேல்யூஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம தனியாக ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸில் பார்த்திங்கன்னா 1 2 3ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, XYZ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது, 12ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இதெல்லாம் வேல்யூஸ்.
ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும் நம்ம செப்பரேட்டாக ப்ரிண்ட் பண்ணணும்னா வேல்யூஸுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே நம்மளுக்கு கீ வேல்யூ பேராகவே என்னென்ன கீ வேல்யூ பேர் இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்கூல் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து காமிக்கிறோம். இது யூஸ் பண்ணும்போது என்னென்ன கீ வேல்யூ பேர் இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ டிக்ஷனரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கீ வேல்யூ பேர். அப்போ வந்து இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணலை, கீ வேல்யூ பேராக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் அவுட்புட்டில் பார்த்துக்கலாம் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது. இது மாதிரி நம்ம என்னெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத இப்போ திரும்ப செஞ்சு பார்க்குறோம். அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த எலமெண்ட்டை நியூ கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டிக்ஷனரி நேம் நான் ஸ்கூல்னு கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கீயோட நேமு வெளியில் ஈக்குவல்ஸ் வேல்யூ நான் இயர்னு கொடுத்துருக்கேன். கீ 2023ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் புதுசாக ஒரு கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம டிக்ஷனரியோட கண்டென்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும். அதான் நம்ம செஞ்சு பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம அந்த டிக்ஷனரியோட நேம் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். கொடுத்தோம்னா என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிவிடும். டிக்ஷனரி நேம் மட்டும் கொடுத்தா போதும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த புதுசாக இயர்னு சேர்த்துருக்கோம், அதுவும் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. அப்போ நம்ம டிக்ஷனரியோட கண்டென்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சா டிக்ஷனரி நேம் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். இப்போ டிக்ஷனரி நேம் டாட் ஐட்டம்ஸ்னு கொடுத்து பார்த்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கீ வேல்யூ பேர் இருக்கோ எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணுது. அப்படி இல்லாமல் டிக்ஷனரி நேம் மட்டும் தனியாக கொடுத்தாலும் உள்ள என்னென்ன கீ வேல்யூ பேர் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்டேட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்டேட் அப்படின்னா அந்த டிக்ஷனரி நேம் டாட் அப்டேட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கீ வேல்யூ பேரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸே சேர்த்துக்கலாம். அப்டேட் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அப்டேட் செட்டில் பார்த்துருப்போம். செட்டில் பார்த்திங்கன்னா குரூப்பாக ஒரு செட் ஆஃப் வேல்யூஸே நம்ம சேர்க்கலான்னு பார்த்துருப்போம். அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அப்டேட் யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ அப்டேட் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த ஸ்கொயர் பிரேஸுக்குள்ளே இந்த வேல்யூஸை நான் கொடுக்குறேன், கீ வேல்யூ பேரை நான் கொடுக்குறேன். இங்கே கீ வேல்யூ பேர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் கோலன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட்புட் என்னவாக இருக்கும், இந்த டிக்ஷனரியோட கண்டென்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் அப்டேட் ஆப்ரேஷன் இந்த டிக்ஷனரி கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் கொடுக்குறேன். இப்போ டிக்ஷனரியில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவுட்புட்டை பார்க்குறோம். அப்போ டிக்ஷனரியில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து பார்க்கணும்னா நேம் ஆஃப் த டிக்ஷனரி மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். அதுதான் நம்ம இப்போ கொடுத்து காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணும்போது புதுசாக சேர்த்த அந்த ஃபாதர் நேம் நான் சேர்த்துருக்கேன், அதுவும் நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம என்னென்ன இப்போ கீ வேல்யூ பேர் வேணுமோ அதை நம்ம நார்மலாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்டேட் யூஸ் பண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ரிமூவல் ஆப்ரேஷன் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இந்த பாப்பில் பார்த்திங்கன்னா எந்த கீ நேம் என்ன இருக்கோ கீ என்ன இருக்கோ அந்த கீயை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கீ வேல்யூ பேர் அப்படியே ரிமூவ் ஆகிடும். நான் இயருங்கிற கீயை ரிமூவ் பண்ண சொல்கிறேன். அப்போ அந்த கீ வேல்யூ பேர் என்ன இருக்கோ அது அப்படியே ரிமூவ் ஆகிடும் பாப் ஆப்ரேஷன் வழியாக. ஸோ இப்போ நம்ம டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷனை பார்க்குறோம். இப்போ நம்ம டெலீட் பண்ணதுக்கப்புறம் டிக்ஷனரியில் கண்டென்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதுதான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிக்ஷனரி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லி திரும்ப ஞாபகப்படுத்திக்கலாம். இதில் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோவ் பண்ணாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயருங்கிறது ரிமூவ் ஆகிடுச்சு. கீழே அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இயருங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்.
இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாப் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த பாப் ஐட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எலமெண்ட்ஸில் லாஸ்ட் எலமெண்ட் என்னவா நம்ம சேர்த்தோமோ அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோம்னா பாப் ஐட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். பாப் ஐட்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கடைசியாக சேர்த்த எலமெண்ட்டை நாம் கடைசியாக சேர்த்த கீ வேல்யூ பாரு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதான் பாப் ஐட்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ நம்ம பாப் ஐட்டம் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணின ஐட்டமை என்ன கீ வேல்யூ பார் இன்சர்ட் பண்ணமோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக சேர்த்தது டிக்ஷனரின்னு நம்ம சேர்த்துருப்போம். சாரி, இந்த ஃபாதர் நேம் அப்படின்னு சேர்த்தோம். ஃபாதர் நேம்னு சேர்த்துருக்கோம், அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபாதர் நேம் தான் நான் கடைசியாக சேர்த்தது, அது ரிமூவ் ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு எக்ஸாம் நம்பர், நேமு, கிளாஸு அதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம டிக்ஷனரியை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஸோ டிக்ஷனரிங்கிறது கீ வேல்யூ, அதை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.